ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்க சவுத் மீடியா தடையாக இருப்பதால் தான் மேலும் மேலும் பொய் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களை 14 நாட்கள் நீதிமன்ற காவல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. நீதிமன்றத்துல திமுக மகளிர் அணியை சேர்ந்தவங்க போராட்டத்துல ஈடுபட்டதாலையும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சமீபத்துல பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு நேர்காணல்ல காவல்துறை அதிகாரிகள் பத்தியும் பெண் காவலர்கள் பத்தியும் அவதூறா பேசினதா கூறப்படுது. இதை தொடர்ந்து சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சுகன்யா அவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு கோவை மாநகர் சைபர் கிரைம்ல புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில தான் தேனியில தங்கி இருந்த சவுக்கு சங்கரை போலீசார் கைது செஞ்சு கோவை அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ திருப்பூர் தாராபுரம் பக்கத்துல இவங்களுடைய வாகனம் விபத்துக்குள்ளான சவுக்கு சங்கருக்கு லேசான காயம் ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து சிகிச்சை அளிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு இடத்துல விசாரணை மேற்கொண்டு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு முழு உடல் பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா கோவை முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சவுக்கு சங்கர் அவர்களை போலீசார் கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ அங்க குவிஞ்ச திமுக மகளிர் அணியை சேர்ந்தவங்க காலணிகளை வீசி போராட்டத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதனால பரபரப்பு சூழல் அங்க நிலவி இருந்திருக்கு. அதை தொடர்ந்துதான் சவுக்கு சங்கர் அவர்களை 14 நாட்கள் நீதிமன்ற காவல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அவரை வெளியவே விடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் உள்ள வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ணனா இன்னும் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்து அவர் உள்ளேயே இருக்க வைக்கணும். எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சார். அவர் பெண்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. அவர் வீட்டில் பெண்கள் இருக்காரு. அவர் ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறந்தவர் தான். ஏன் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பேசிட்டு இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் காவலரை பற்றி பேசினாங்க, பெண் காவலர்களை பற்றி பேசினாங்க. அப்பயும் யாரும் அரெஸ்ட் பண்ணல, விட்டுட்டாங்க. திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா பெண் நீதிபதிகளை பற்றி பேசுகிறாங்க, அரசு ஊழியர்களை பற்றி பேசுகிறாரு. அவர் தனிப்பட்ட பெண்களை மட்டுமே குறி வச்சு பேச காரணம் என்ன மோட்டிவேஷனில் அதை பேசுகிறாரு. அதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். அவர் அரெஸ்ட் பண்ண நீ வெளியே விடக்கூடாது, பெயில் கொடுக்கக்கூடாது, அவர் உள்ளேயே போட்டு அடைச்சி வைக்கணும். இதுதான் நாங்கள் சொல்கிறோம் சார்.